அப்பா முருகா, என்னை எப்படியாவது சிஎம் ஆக்கிருப்பா. நான் வேற கெரியரோட உச்சத்தை விட்டு உங்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கேன்னு உருட்டி வச்சிருக்கேன். அதை வேற நம்பி எனக்கு ஓட்டு வேற போட்டு வச்சிருக்காங்க. அதுக்காகவாது என்னை சிஎம் ஆக்கிருப்பான்னு நடுராத்திரி ஃப்ளைட்டை பிடிச்சி போய் திருச்செந்தூர் முருகனை காலங்காத்தால விஜய் வேண்டி சிஎம் ஆக்கிருங்கன்னு என்னதான் முருகன்கிட்ட வேண்டுகோள் வச்சாலுமே விஜய் இந்த எலெக்ஷன்ல சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கேள்விப்பட்ட வரைக்கும் டெபாசிட்டை கூட தாவேக்கா பெறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் பலரும் பேசிக்கிறாங்க. உண்மையாமே இந்த எலெக்ஷன்ல தாவேக்காவுக்கு பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா? டெபாசிட் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? இப்படி எல்லா கேள்விகளுக்குமான விடைய இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 2026 சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பா நடந்து முடிஞ்சிச்சு. இந்த எலெக்ஷன்ல வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு வாக்கு சதவீதம் அதிகமானதுக்கு நாங்க தாங்க காரணம்னு தாவேக்கா விஜயும் தாவேக்கா தொண்டர்களும் என்னதான் தற்பெருமை பேசினாலுமே, தம்பி நீங்கெல்லாம் காரணம் இல்ல. ஓட்டு எப்பயும் போல ஒரு 20 லட்சம் தான் அதிகமாயிருக்கு. சதவீதமா பார்த்தா அதிகமாயிருக்கு. அதுவும் எஸ்ஐஆர் தான் காரணம். நீங்களா காரணம், நீங்களே உங்களுக்கு பெருமை பேசிக்கலாமான்னு ஆல்ரெடி தாவேக்காவுக்கும் விஜய்க்கும் நிறைய பேர் பல்பு கொடுத்திருந்தாங்க. இந்த சூழ்நிலையில இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் நைட்டோட நைட்டா தனி விமானத்தை புடிச்சு திருச்செந்தூர் முருகனை போய் காலங்காத்தால தரிசனம் பண்ணியிருக்காரு. எதுக்காக தரிசனம் பண்ணியிருப்பாரு? நீங்களே லாஜிக்கா யோசிச்சு பாருங்களேன். அவரோட படமும் ரிலீஸ் ஆகல. அதாவது ரிலீஸ் ஆக வேண்டிய படம் சோசியல் மீடியால லீக் ஆயிருச்சு. வேற புதுப்படம் எதுவும் ரிலீஸ் ஆகல. சோ ரிலீஸுக்காக கோயிலுக்கு போயிருப்பாருன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. வேற என்ன காரணமா இருக்கும்? இந்த எலெக்ஷன்ல எப்படியாவது சிஎம் ஆக்கிடணும் தான் கண்டிப்பா கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காரு. ஆனா யாருதான் இந்த ஐடியாவை கொடுத்தாங்கன்னு தெரியல. சரி, அதெல்லாம் நமக்கு இதுக்கு. சோ கோயிலுக்கு சாமி கும்பிட போனவங்களுக்கு அங்க இருந்தவங்க கையில வேல் கொடுத்தாங்க. அவரு வாங்கி பயபக்தியா போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. வழக்கம் போல அவர் சுத்தி இருப்பாங்களே அந்த நால்வர்ல 2 பேர் கூட இருந்திருக்காங்க. ஒன்னு என்னானந்தும் இன்னொன்னு ஜெகதீஷும் கூட இருந்திருக்காங்க. சோ சாமியை கும்பிட்ட விஜய் தனி விமானத்தை பிடிச்சு பழையபடி சென்னை வந்து சேர்ந்துட்டாரு. இவர் என்னதான் உருண்டு பெரண்டு கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டாலுமே உண்மையாமே விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல டெபாசிட் கூட பெற மாட்டாருன்னு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் அடிச்சு பேசியிருக்காரு. அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, 1989 ராஜீவ்காந்தி மேலையும் சோனியா காந்தி மேலையும் மக்களுக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருந்தனால அவங்க தான் எலெக்ஷன்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நிறைய கருத்து கணிப்புகள் வெளியானாலுமே திமுக தான் ஆட்சியை பிடிச்சிச்சு. சோ அந்த மாதிரி விஜய் தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 ஸ்டாரா இருக்காரு. இது யாருனாலையும் மறுக்க முடியாத விஷயம். சோ ஆல்ரெடி அவர் மேல நிறைய பேத்துக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. அதனாலேயே இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் போற போக்குல உருட்டுறாங்க. அது உண்மை கிடையாது. என்னதான் ஈர்ப்பு சக்தி இருந்தாலுமே கள யதார்த்தம்னு ஒன்று இருக்கு. ஆல்ரெடி இங்க திமுக அதிமுக மாதிரியான நிறைய கட்சிகள் செஞ்ச நிறைய நன்மைகள் இருக்கு. அவங்க வேற ஆல்ரெடி அரசியல்ல எக்கச்சக்கமான காலம் இருந்து மக்கள் மனசுலயும் ஊறி போயிருக்காங்க. சோ இந்த எலெக்ஷன்ல விஜய் நிக்கிறதுக்காக அத்தனை ஓட்டை தூக்கி விஜய்க்கு கொடுப்பாங்கன்னா சத்தியமா சான்ஸே இல்லை. கண்டிப்பா இந்த தடவை விஜய் டெபாசிட் பெறது கூட வாய்ப்பே இருக்காது. மிஞ்சி போனா 8% 10% வாக்கு வேணா எடுக்கலாம். சிஎம் ஆகிறதுக்குலாம் சான்ஸே இல்லை. தயவு செஞ்சு நீங்க அதை நம்பாதீங்கன்னு சொல்லி அந்த மூத்த பத்திரிகையாளர் அடிச்சு பேசியிருந்தாரு. அப்ப எங்க அண்ணன் சிஎம் ஆக வாய்ப்பில்லையான்னு தாவேக்கா தொண்டர்கள் சோகத்துல உட்கார்ந்து இருந்தாலுமே தாவேக்கா அண்டர் கிரவுண்ட்ல ஒரு டீலிங் ஒண்ணு பாத்துட்டு இருக்காங்க. அந்த செய்தி வெளியாயிருக்கு. அது என்ன செய்தினா, அதிமுகவும் தாவேக்காவும் இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு அதிமுக இந்த எலெக்ஷன்ல ஒரு 100 தொகுதியை பிடிக்கிறாங்கன்னா மிச்சம் 18 தொகுதி இருந்தா ஆட்சி அமைச்சிடலாம். அந்த 18 தொகுதிக்கு விஜய் கட்சியில் இருக்கவங்களோட கூட்டணி அமைச்சோம்னா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால அதிமுக தாவேக்காட்ட அப்ரோச் பண்ணியிருக்கிறதாவும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, கடந்த பிஎம் எலெக்ஷன்ல மோடி கவர்மெண்ட், அதாவது பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் இழுபறியா இருந்தனால சந்திரசேகரோடையும் நிதிஷ்குமாரோடையும் கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிச்சார்ல, அதே மாதிரிதான் இப்போ அதிமுக விஜயோட கூட்டணி வைக்க போறதா, அதாவது ரிசல்ட்டுக்கு அப்புறம் கூட்டணி வைக்க போறதா
செய்திகள் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை அவங்க கூட்டணி வச்சு சிஎம் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா எடப்பாடி தான் சிஎம் ஆவாரு, விஜய் வந்து துணை முதல்வர் தான் ஆவாரு. அவரை சுத்தி இருக்காங்களே அந்த 4 பேரு அவங்களுக்கும் சில முக்கியமான அமைச்சரவை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. சோ ஆக மொத்தத்துல தாவேகா தொண்டர்கள் எங்க அண்ணன் தனியா நின்று ஜெயிச்சிருவாருப்பான்னு என்னதான் ஓவர் கான்பிடென்ட்ல இருந்தாலுமே யதார்த்தத்தை ஒப்பிடும்போது தாவேகா குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு, ஆட்சியை பிடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லைன்னு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய செய்திகள்ல இருந்தே நம்மளுக்கு தெரிய வருது. சரி, ஓகே, தாவேகா தலைவர் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கிறதுக்காக கோயிலுக்கு போறதும் கூட்டணி பேசுறதும்னு தீவிரமான வேலையில ஈடுபட்டு இருக்கப்போ தாவேகா தொண்டர்கள் எப்பயும் போல ஒரு சைடு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஃபன் பண்ணிருக்காங்கன்னா, அதாவது திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஒரு பஸ், கவர்மெண்ட் பஸ்ல பின்னாடி இந்த ஒவ்வொரு ஊர் பேர் வந்து டிஸ்பிளே ஆகும்ல, இந்த ஊர்ல இருந்து இந்த ஊர் போகுது, இந்த ஊர்ல இருந்து இந்த ஊர் போகுதுன்னு அந்த டிஸ்பிளே ஆகக்கூடிய அந்த போர்டுல தமிழக வெற்றி கழகம்னு வந்து அந்த பஸ்ஸோட ஒய்ஃபையை ஹேக் பண்ணி லெட்டரை வந்து ஓட விட்டுருக்காங்க. இதை வந்து வீடியோ எடுத்து போட்டனால பயங்கர வைரல் ஆயிருக்கு. ஸோ இப்போ முதல் கட்ட விசாரணையில என்ன தெரிய வருதுன்னா, நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க, பஸ்ல இருக்கக்கூடிய கண்டக்டர் டிரைவர் தான் யாரோ தாவேக்காரவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு யோசிச்சிருக்காங்க. அது கிடையாதாமா, உள்ள பேசஞ்சரா போயிட்டு இருந்தவங்க அந்த ஒய்ஃபையை ஹேக் பண்ணி தமிழக வெற்றி கழகம்னு அந்த போர்டுல ஓட விட்டுருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, கவர்மெண்ட் பஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஒய்ஃபையை ஹேக் பண்ணி தமிழக வெற்றி கழகம்னு போட்டு ஃபயர் விடுற அளவுக்கான இறங்கிட்டீங்கன்னு தாவேக்காரவங்களை போட்டு திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயமா இருக்கு. அது என்ன பண்ணிருக்காங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு. இது நிறைய பேர் கொண்டாடிட்டு வராங்க. ஒவ்வொரு வருஷமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுங்கிறது மதுரைக்கு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். இந்த திருவிழால கலந்துக்கிறதுக்காகவே வெளிநாடுகள்ல இருந்தும் வெளியூர்கள்ல இருந்தும் பல மாவட்டங்கள்ல இருந்தும் நிறைய பேர் வந்து கலந்துப்பாங்க. ஏன்னா மதுரை மீனாட்சினா ரொம்ப பேருக்குமே பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான காடா தான் இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில என்ன ஆயிருக்குன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில வருஷம் அங்கு வரக்கூடிய குட்டி குழந்தைங்களுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் மீனாட்சி வேடமிட்டு அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வருவாங்க. இது ரொம்ப நார்மலா நடக்கக்கூடிய விஷயம் தான். அதே மாதிரி இந்த தடவையும் ஒரு குட்டி பாப்பாக்கு மீனாட்சி அம்மன் வேஷம்லாம் போட்டிருக்காங்க. பாக்குறதுக்கும் அழகா இருக்கு. ஆனா என்ன சம்பவம் தெரியுமா பண்ணிருக்காங்க, அந்த பாப்பா கையில, அதாவது மீனாட்சி அம்மன் வேடமிட்டு இருக்க அந்த பாப்பா கையில தாவேக்கா கொடியை விட்டு பறக்க விட்டு அது வீடியோ வேற எடுத்து வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கடவுள்ங்கிறவங்க எல்லாத்துக்கும் பொதுவானவங்க, அதுல இப்படி மீனாட்சி அம்மன் கையில தாவேக்காவோட கட்சி கொடியை விட்டு ஒரு அரசியல் சாயம் பூசுறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்னு வழக்கம் போல வந்து தாவேக்காவினரை போட்டு எல்லாம் பொறிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. சோ தலைவர் ஒரு பக்கம் சீரியஸ் மோட்ல எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும்னு உருண்டு பரண்டு சாமி கும்பிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கப்போ தாவேக்கா தொண்டர்கள் வழக்கம் போல சோசியல் மீடியால ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ புதுசா என்ன செய்தி வந்திருக்குன்னா, மே 8ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போறதா செய்தி வெளியாயிருக்கு. அதாவது இந்த படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகுங்கிறது திட்டமிட்டு ஆல்ரெடி மூவி சைடு பண்ண பிளானா அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது பிஜேபி சைடு பண்ண பிளானாங்கிறது தெரியல. பட் மே 8 ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் எலெக்ஷனுக்கு அப்புறம். ஆக்சுவலா இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் படத்துல இருக்கக்கூடிய சில சர்ச்சையான காட்சிகள் காரணமா தள்ளி போய் கடைசியில சோசியல் மீடியால லீக் ஆகி இப்ப என்ன இருக்கு, ஜனநாயகன் படம் மே 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக போதா. இதுக்கு முன்னாடி தாவேக்கா தொண்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு ஒரு சம்பவம். அது என்ன தெரியுமா, அதையும் சொல்லிடுறேன். அண்ணா யூனிவர்சிட்டியில ஓட்டு போட்டமே இவிஎம் மிஷின் அதை பாதுகாக்கக்கூடிய அறையில சிசிடிவி வச்சிருப்பாங்கல்ல, அந்த சிசிடிவியை கண்காணிக்கக்கூடிய அறை ஒன்று இருக்கு. அந்த அறையில இன்சார்ஜா இருக்கக்கூடியவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா, அந்த அறையில உட்காந்து ஜனநாயகன் படத்தை பார்த்தது மட்டும் இல்லாம அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் எங்க தளபதி அன்ட்ரி தான் ஃபயர் விட்டுருக்காரு. சும்மா படத்தை பாக்குறதோட இல்லாம அதை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு அவரே போலீஸ்ட மாட்டுறக்கு அவரே கண்டென்ட் கொடுத்திருக்காரு. சோ போலீஸ் இப்ப அலேக்கா தூக்கிட்டு போய் ஜெயில வச்சுட்டாங்க. இங்க வந்து ஜனநாயகன் படம் சோசியல் மீடியா லீக் ஆனதே தப்பு. அதையும் தாண்டி அவரோட தொண்டர்கள், அதாவது ரசிகர்களே வந்து சோசியல் மீடியால கிடைக்கிற இந்த ஜனநாயகன் படத்தை பாக்குறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். பார்த்தது மட்டும் இல்லாம அது எங்க உட்காந்து பாக்குறாங்க, இவிஎம் மிஷின் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை கண்காணிக்கக்கூடிய அறையில உட்காந்து ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு தளபதிக்கு ஃபயர் விட்டுருக்காங்க. சும்மாவா விடுவாங்க? ஐயோ, இந்த தாவேக்காரவங்க அலப்பற தாங்கலைங்கிற மாதிரி இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் உள்ள வச்சிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்துல தலைவர் சீரியஸ் மோட்ல இருந்தா அவரோட தொண்டர்கள் அவரோட ரசிகர்கள் எல்லாம் பயங்கர ஜாலியான மூட்ல தான் இருக்காங்க. ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் அப்பதான் நம்மளுக்கு தெரிய வரும் யாரு ஜாலியான மூடுல இருக்க போறாங்க, யாரு சீரியஸான மூடுல இருக்க போறாங்கன்னு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.